சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். அதுல இருந்து வெளில வந்தாரு. பார்த்தோடனே அப்படியே பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. சார் உங்களை பார்க்கதான் இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லதான் பேசினேன். சரி 10:30 மேல ஆயிடுச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டேபிள்ல உட்கார்றோம். டக்குன்னு பார்த்தா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அஜித் சார் பாத்தீங்களா? என்ன பேசினாரு அஜித் சார் உங்க கூட? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னே கையில வந்து நான் டோர்ல தம் ஃபிங்கர் நான் நசுங்கிட்டேன். ஸ்குஷ் ஆயிடுச்சு. அதனால நான் கேஸ்ட் போட்டிருந்தேன். கேஸ்ட் பார்த்தோன்னே கையில என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கேட்டாரு. கதவுல நசுக்கிட்டேன்னு சொன்னோடனே அச்சிச்சோ அப்படின்னாரு. அப்புறமா வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாரு. ரக்ஷித்ன்னு சொன்னேன். ரக்ஷித்ன்னு சொன்னோடனே அவர் வந்து சொன்னாரு, அச்சிச்சோ உன்னை விடாமுயற்சியில உன்னை வில்லனாக்கிட்டனே அப்படின்னு. அப்புறம் ஆட்டோகிராஃப் கேட்டேன். ஃபர்ஸ்ட் உன் பேர் பக்கத்துல ஆட்டோகிராஃப் போடுறேன். நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அவரோட ஆட்டோகிராஃப் இன்னொரு பேஜ்ல வச்சுட்டு அந்த பேஜ் பக்கத்துல நானும் அவருக்கு போட்டோ போடலான்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டாரு. அதனால செகண்ட் ஆட்டோகிராஃப். ஃபர்ஸ்ட் இங்க ஆட்டோகிராஃப் போட்டாரு. பேர் பக்கத்துலயே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்புறம் மறுபடியும் அப்படின்னு சொன்னோடனே இங்க ஒண்ணு போட்டாரு. ஸ்டார்டிங் வந்து நாங்க வேண்டாம்னு சொல்லிருந்தோம் இவ்வளவு நாள். இப்போ சாரே வந்து அஜித் அங்கிளே வந்து ஓகே சொல்லிட்டாரு, நான் நீ போயே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. அம்மா வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி அஜித் சார் தான் சொன்னால. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் வந்து செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது, உங்க அப்பா எப்படி ஒர்க் பண்றாரோ அதே மாதிரி இது என் வேலை அப்படின்னு. நீங்க இந்த ஜிபியு வெற்றியையும் நீங்க இந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் கூட ஷேர் பண்ணீங்களா? அது ஹாப்பி தாங்க, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதே அதான் சொல்லுவோம், சார் படம் சூப்பரா இருந்தது அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அந்த பழைய பின்னாடி இருந்து எல்லாமே வந்திருக்கு இல்லையா, அவரோட என்டையர் லைஃபே பார்த்த மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டாரு. பிடிச்சிருக்கு சார், பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் சினிமால எப்பயுமே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட வந்து இன்டர்வியூ எடுப்போம். அந்த வகையில ரீசெண்டா இவங்களோட சோசியல் மீடியாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டுமே செம்ம வைரல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அஜித் சார் கூட ஒரு போட்டோ எடுத்து ஒரு வீடியோவும் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவுமே வந்து ரொம்ப வைரலா இருந்தது. அவங்களுமே வந்து அதுக்கு நிறைய கியூட்டான கமெண்ட்ஸுமே வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட மீனா ஃபேமிலி தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன் மேம். ரீசெண்டா நீங்க வந்து அஜித் சாரை வந்து மீட் பண்ணியிருந்தீங்க, தல சாரை மீட் பண்ணியிருந்தீங்க. சோ நிறைய பேர் நிறைய விதமான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த இடத்துக்கு எப்படி போயிருந்தீங்க, என்ன பர்பஸ்க்காக போயிருந்தீங்க மேம்? ஓகே, இப்போ இங்க பிரான்ஸ்ல எப்படின்னா 6 months எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சம்மர். ஸோ இந்த கரெக்டா இந்த ஏப்ரல் பிகினிங்ல தான் வந்து கொஞ்சம் நாங்க வெளியிலே வர முடியும். டிசம்பர்ல இருந்து தொடங்கி மார்ச் வரைக்கும் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எவ்வளோ சன் வந்ததுக்கு அப்புறமா வெளியில வர முடியுமோ அவ்வளோ வெளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பார்ப்போம். ஸோ இந்த தடவை அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா வின்டருக்கு தனியா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், சம்மருக்கு தனியா ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ சம்மர்ல வந்து இந்த பேராகிளைட் பண்றது, கார் ரேஸ் பண்றது, அப்புறம் வேற என்ன
ஸ்விம்மிங், ஹைக்கிங் இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. சோ அதுல வந்து இந்த கார் ரேஸ் பண்ணணும் அப்படிங்கறது நாங்க இன்னும் பாக்கல இங்க வந்ததுக்கு அப்புறம். சோ இவனும் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தான். அதனாலதான் சரி இந்த தடவை இது என்ன இருக்கு பார்க்கும்போது கரெக்டா இந்த மாதிரி ரேஸ் இருக்கு, அதுல சாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்காக டிக்கெட்ஸ் அதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. சோ 2 நாள் ஈவெண்ட், சண்டே சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் ஈவெண்ட். இவரு வந்து 2 நாளுமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ சாரை பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஆனா ஈவெண்ட் வந்து 2 days கண்டிப்பா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாட்டர்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் இங்க இருந்து கிளம்பணும். இங்க இருந்து ஒரு 150 kilometers, 8:30க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ். பட் இவரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் காலைல எந்திரிச்சிருவேன், நான் கண்டிப்பா கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா 5:30க்கே எந்திரிச்சு ரெடி ஆயிட்டாரு. இவரு கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நாங்க ஏர்லி மார்னிங்கே கிளம்பணும். அப்படி இல்லைன்னா மதியம் மெதுவா, ஏன்னா வீக்கெண்ட், சோ மெதுவா எந்திரிச்சு தான் போயிருப்போம். பட் அந்த நேரத்துல போனதுனாலதான் எங்களுக்கு அப்படி ஒரு லக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம். சோ 8:30 மீட்டிங்க்கு அப்புறமா 8:30 ரேஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு கீழே திரும்பி வந்துட்டு இருந்தோம். கரெக்டா சாரோட கார் வந்து எங்களை கிராஸ் பண்ணி தான் போச்சு. உள்ள வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அந்த அவரோட பிளேஸ்க்கு, அதாவது ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அவரோட இடத்துக்கு கரெக்டா அவரு போய் பிளேஸ் கார் பார்க் பண்றதுக்காக போனாரு. சோ ஃபர்ஸ்ட் இவருதான் பார்த்தாரு. பார்த்துட்டு ஹாய் சொன்னாருல. சொல்லு என்ன பேசினாரு தம்பி கிட்ட? ஓகே, நான் அது அவனை சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் சொன்னதுதான். சோ ஹாய் சொன்னவே வந்து பயங்கர எக்ஸைட்டட் ஆயிடுச்சு இவருக்கு. இவரு மூவிஸ் எல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டாரு. அவருக்கு யாரையும் தெரியாது. அஜித் சார் தெரியும், விஜய் சார் தெரியும், அப்புறம் விஜய் சேதுபதி சார் தெரியும், அவ்வளவுதான். மத்தபடி எவ்வளவு கிரேஸ் இருக்கு அவங்களுக்கு, அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ், நம்ம எப்படி அவங்கள செலிப்ரேட் பண்ணுவோம், அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. சோ அதெல்லாம் முடிச்சு, பட் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நினைச்சுக்கோங்களேன். சோ அவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ. சோ அவரு அங்க பார்த்தோன்னே அவனுக்கு எக்ஸைட்டட் ஆயிடுச்சு, பயங்கர ஹாப்பி ஆயிட்டான். அதுக்கப்புறம் சரி அவர் பார்க் பண்ணிட்டாரு. டக்குன்னு அவர் எங்க போனாருன்னு தெரியல, நாங்களும் அவரை மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு அங்க இருந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டோம். ஸோ பிரெஞ்சு தான் நிறைய இருந்தாங்க, தமிழோ இல்ல இந்தியன்ஸோ யாரும் இல்ல, அவரோட மேனேஜர் மட்டும் தான் இருந்தாங்க. சோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி அவரை பார்க்க முடியுமா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஜஸ்ட் கேட்டு பார்க்கலாம், ஏன்னா அவர் பிஸியா இருப்பாரு இல்லையா ரேஸ் அப்படிங்கும் போது. நம்ம போய் அவங்களை டிஸ்டர்பும் பண்ண முடியாது. அதனால கேட்கும் போது வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு, உடனே வாங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு போனோம். போகும்போது பின்னாடி ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா அவரு வெளியில வந்தாரு. அந்த இன்னொரு ரூம், ஒரு ரூம்ல இன்னொன்னு இருந்தது. சோ அதுல இருந்து வெளில வந்தாரு. பார்த்தோடனே அப்படியே பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. சார் உங்களை பார்க்கதான் இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல தான் பேசினோன்னே நான் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போயிருந்தேன். அப்புறம் பேசினோன்னே எங்கிருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஏன்னா இங்க இந்தியன்ஸ் கம்மி இந்த இடத்துல. அப்புறம் அதுவும் தமிழ் அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, வெளிநாட்டுல நம்ம ஆளுங்க யாரையாவது பார்க்க ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சோ அவரு உடனே என்ன சொன்னாரு, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாரு. இங்க பக்கத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது முடிச்சுட்டு சரி வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்து அடுத்த ஒரு மேட்ச் வேற இருக்கு, சோ இப்ப என்னால கரெக்டா பேச முடியாது, ஏன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. லஞ்ச்க்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. எங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத எடுத்தோன்னே கேட்டாரு. சோ எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறமா எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாரு. அப்புறம் சரி சார் நாங்க வெயிட் பண்றோம், ஒரு நாள் லஞ்ச் அப்படி இல்லைன்னா ஈவினிங் 5 o'clock மேல ஃப்ரீயா இருக்கா, அப்ப கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. சோ அது முடிச்சுட்டு வந்துட்டோம் வெளியில. சரி அவரை ரொம்பவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரு ஒர்க் டைம் அப்போ இல்லையா, அதனால நாங்க சோ நாங்க எங்க இருந்தோமோ அதே ஏரியால தான், அதே இடத்துலதான் அவரும் சும்மா அப்படியே நடந்துட்டு நிறைய கார்ஸ் எல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன மியூசியம் மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணிருந்தாங்க. சோ அத கிட்ட எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அவரும் அங்கேதான் இருந்தாரு. நாங்க கிட்ட எதுவும் போய் பேசுறதோ இல்ல எதுவும் ட்ரபிள் பண்ணல. சரி 10:30 மேல ஆயிடுச்சு, அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு
டேபிள்ல உட்கார்றோம், டக்குன்னு பார்த்தா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் எங்க எல்லாருக்கும் பயங்கர ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமா மேம் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஓகே. அவரும் ஒரு காஃபி பிரேக் எடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு போல. ஸோ கரெக்டா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதே வந்து எங்க என்ன ஒர்க் பண்றதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ எங்க ஜாப் பத்தி, என் ஜாப் பத்தி, ஹஸ்பண்டோட ஜாப் பத்தி. நாங்க மொத்தம் 4 பேர் இருந்தோம், 4 பெரியவங்க, இவன் கூட இருந்தாரு இவரு. ஸோ நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் எங்க ஃப்ரெண்ட், அவரோட கொலீக் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க. ஸோ அப்படிதான் அந்த கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆனது. அப்படிதான், இன்னும் நிறைய இருக்கு. நான் ஒரு வீடியோ உங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல பாத்திருந்தேன். நீங்க போய் நிற்பீங்க, நம்ம ஏற்கனவே சொல்லல நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி வந்து சார் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டோ அந்த வீடியோ எடுத்துட்டோ ஒரு மாதிரி ஹாப்பினஸா அந்த இடத்துல இருந்து நான் வந்தீங்க மேம். சோ உண்மையாவே அந்த டைம் எப்படி இருந்தது? நம்ம என்னதான் பார்க்க வந்திருக்கோம், இந்த மாதிரி போட்டோக்கும் போய் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி எனக்கு நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல ஒரு ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறன்ற மாதிரி சாரும் சொல்லியிருந்தாரு. அன்எக்ஸ்பெக்டடா அவர் கூட உட்காந்து சாப்பிடுற வாய்ப்பும் கிடைச்சிருந்தது. சோ பேக் டு பேக் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தது. சோ அன்னைக்கு டே எப்படி போய் முடிஞ்சிருந்தது? அன்னைக்கு டே மட்டும் இல்ல, சோ 2 நாளும் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ ஒரு 4-5 days ஆயிடுச்சு. ஆனா இனிமே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கு. இவருக்கு கூடவே நிறைய கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சொல்றியா? அஜித் சார பாத்தீங்களா? என்ன பேசினாரு அஜித் சார் உங்க கூட? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னே கையில வந்து நான் டோர்ல தம் ஃபிங்கர் நான் வந்து நசுங்கிட்டேன், ஸ்குஷ் ஆயிடுச்சு. அதனால நான் கேஸ்ட் போட்டிருந்தேன். கேஸ்ட் பார்த்தோன்னே கையில என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கேட்டாரு. நான் இந்த மாதிரி கதவுல நசுக்கிட்டேன்னு சொன்னோடனே அச்சிச்சோ அப்படின்னாரு. அப்புறமா வந்து உன் பேர் என்னன்னு கேட்டாரு. ரக்ஷித்ன்னு சொன்னேன். ரக்ஷித்ன்னு சொன்னோடனே அவர் வந்து சொன்னாரு, அச்சிச்சோ உன்னை விடாமுயற்சியில உன்னை வில்லனாக்கிட்டனே அப்படின்னு. ஓ, அப்புறம் வேற என்ன பேசினாரு சார் உங்ககிட்ட? நான் அப்புறம் ஆட்டோகிராஃப் கேட்டேன். ஃபர்ஸ்ட் உன் பேர் பக்கத்துல ஆட்டோகிராஃப் போடுறேன். நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அவரோட ஆட்டோகிராஃப் இன்னொரு பேஜ்ல வச்சுட்டு அந்த பேஜ் பக்கத்துல நானும் அவருக்கு போட்டோ போடலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போட்டாரு. அதனால செகண்ட் ஆட்டோகிராஃப் போட்டோ கையில காலையில. ஏன்னா அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 days ஆயிடுச்சு. இருந்தாலும் அது பார்க்கும் போதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது, அத நம்மளோட நேயர்களுக்காக ஒரு வாட்டி காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் இங்க ஆட்டோகிராஃப் போட்டாரு, பேர் பக்கத்துலயே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அப்புறம் மறுபடியும் என்ன அப்படின்னு சொன்னோடனே இங்க ஒண்ணு போட்டாரு. இந்த கார் பிக்சர்ஸ்ல யார் ஒட்டினா? ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, நான் ஒட்டிட்டேன். ஓ, அங்க கொடுத்தாங்களா? அந்த ஈவென்ட்ல ஸ்டிக்கர்ஸ், பிளாக் அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்ப இவரோட பிளான் வந்து இந்த பேஜ்ல அவங்க எடுத்த போட்டோ ஒட்டி வச்சுக்கிறதா. ஆமா, ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் வந்து நாங்க வேண்டாம்னு சொல்லிருந்தோம் இவ்வளவு நாள். இப்போ சாரே வந்து அஜித் அங்கிளே வந்து ஓகே சொல்லிட்டாரு, நான் நீ போயே ஆகணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஜூன்ல இருந்து பிராக்டிஸ் செக்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேம்மா. நானும் பாத்துருந்தேன். நானும் போயே தீர்வேட மாதிரி ஏதோ பண்ணிட்டுலாம் இருந்தாரு. ஆமா, சோ அங்க வச்சிருந்தாங்க. அப்படியே எக்ஸாக்ட் சிமுலேஷன் தாங்க, யார் வேணா ஓட்டி பாக்கலாம். அதனால அது ஓட்டி பார்த்தோன்னே அது ஹார்டா தான் இருக்கு, நிஜமாலே இது ரொம்ப கஷ்டம் தான் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ரேசரா சார போய் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மா வந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி அஜித் சார் தான் சொன்னால. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் வந்து செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது, உங்க அப்பா எப்படி ஒர்க் பண்றாரோ அதே மாதிரி இது என் வேலை அப்படின்னாரு. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் வந்து சின்ன பையனுக்கு கொடுக்க வேணாம், ஸோ நானும் ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு.
அவரோட சன் வந்து ஃபுட்பால் நிறைய விளையாடுவார் போல இருக்கு. ஃபுட்பால்ல தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆமா. இப்ப துபாய் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா அவரும் கார்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு. உங்களுக்கு அவரை பத்தி ஒரு ஒப்பீனியனா இருக்கட்டும், நிறைய மாதிரியான விஷயங்கள் தோணி இருக்கும். இப்போ அஜித் அப்படின்னா வந்து அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அவர் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு. ரேஸ் அப்படிங்கிற விஷயத்துலயுமே அவரை நிறைய பேர் வந்து திரும்பி பாக்குறாங்க. சோ இப்போ அவரு உங்களுக்கு பர்சனலா கொடுத்த, இப்ப தம்பி வந்து இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறான்னும் போது அவரு அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாரு, என்ன மாதிரியான மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாரு மேம்? சோ ஸ்போர்ட்ஸ் தான் மெயினா வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசினாலே அவர் பயங்கர எக்ஸைட்டடா ரிப்ளை பண்ணாருங்க. இங்க வந்து யூரோப்ல வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே வந்து பயப்பட வேண்டியது இல்லை. அதுதான் அவர் இன்சிஸ்ட் பண்ணாரு. ஸோ நீங்க இங்க இருக்கும் போது எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போங்க சன்னுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ கார் ரேசிங்க்கு வந்து அதான் ரோட்ல ஓட்டுறதை விட கார் ரேஸ் பண்றது வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது போக வேற என்ன ஸ்போர்ட் அவனுக்கு இஷ்டம் இருந்தாலுமே அது வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்போ GBU படம் ரிலீஸ் ஆகி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா வந்து படத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு வீடியோ கூட செம வைரலா இருந்தது மேம். எல்லாருமே வந்து சக்சஸ் மீட்னா வந்து நிறைய பார்ட்டிஸ் முக்கியமா அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா தலைய பாரு, அவருக்கு பிடிச்சமான இடத்துல ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க இந்த GBU வெற்றியையும் நீங்க அந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவர் கூட ஷேர் பண்ணீங்களா? அந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு தருணத்திலயாச்சும் அவர்கிட்ட பேச முடிஞ்சதா? அதுக்கு அவருடைய ரிப்ளை என்னவா இருந்தது மேம்? நாங்க இருக்கிற இடத்துல அவ்வளவு தமிழ் மூவிஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சோ நாங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போய் எதாவது பாரிஸ் போகணும், இல்லைன்னா வேற ஒரு சில இடங்களுக்கு போகணும். அப்படி போகும்போது அதுவும் நைட் ஷோ அந்த மாதிரிதான் இருக்கும். சோ நானும் தம்பியும் போக முடியல. பட் என் ஹஸ்பண்டும் இந்த ஃப்ரெண்டு சொன்னோம் இல்லையா, கூட இருந்தாங்க இல்லையா சத்யராஜ்னு சொல்லிட்டு, சோ அவங்க 2 பேரும் தான் போயிருந்தாங்க. சோ அவங்க சொல்லும் போது அதை ரிசீவ் பண்ணிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாரு. பட் அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பா வந்து ஒரு மூவி பத்தி அவர் எதுவுமே சொல்ல, அங்க ஒரு அவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இல்ல. அவரு கேஷுவலா ஓகே நம்ம ஸ்போர்ட் பண்றோம், 4 பேரை பார்த்திருக்கோம், பேசுறோம் அப்படின்ற ஒரு நார்மலா இருந்தாரு. அவ்வளோ ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவரு பார்க்கும்போது ஒரு சின்ன இது கூட இல்ல. அடுத்த ரேஸ் எப்படி ஜெயிக்கணும், நெக்ஸ்ட் டே எப்படி அவரோட ஈவெண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லும் போதுமே சார் கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது மேம்? என்ன சொல்லியிருந்தாரு? அது ஹாப்பி தாங்க, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அதான் சொல்லுவோம் சார், படம் சூப்பரா இருந்தது அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா, என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் அந்த பழைய பின்னாடி இருந்து எல்லாமே வந்திருக்கு இல்லையா, அவரோட என்டையர் லைஃபே பார்த்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டாரு. பிடிச்சிருக்கு சார், பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஹாப்பியா ஏத்துக்கிட்டு அவ்வளவுதான். அதை தாண்டி அவரு பிலிம் பத்தி எதுவும் பேசல. இப்போ மீனா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் மேல. உங்களுக்கு அஜித் சார் மேல என்ன ஒப்பீனியன் இருந்தது? இப்போ அவரை பார்த்த பிறகு ஒரு ஒப்பீனியனா மாறி இருக்கா? கண்டிப்பா. எப்படி சொல்றது தெரியலங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இவரை மாதிரி கண்டிப்பா ஒரு லைஃபோ இல்ல ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு. தம்பியே கேட்டீங்கன்னா அவரை பார்த்தோன்னு உனக்கு என்ன தோணுச்சு? அங்கிள் பார்த்தோன்னு, அஜித் அங்கிள் பார்த்தோன்னு அவர்கிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது லேர்ன் அதான் சொல்லு, உங்ககிட்ட சொல்லு. அவரு அந்த ஹம்பிளா பேசினது இதெல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு கண்டிப்பா. ஏன்னா இப்ப அவங்க ஸ்டேட்ல இருக்கவங்க ஒருத்தங்க வந்து நார்மலா அப்படியே மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறாரு இல்லையா. சோ அதுதான் வந்து நிஜமாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிவா இருந்தது. அவருக்கு பேஷன் அப்படின்னா வந்து அது கேம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுமா. என்னதான் வந்து மூவிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய பேஷனை நோக்கி அவர் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. சோ நீங்க பேசும்போது அதிகமா வந்து கேம பத்தி பேசினாரா, எதை பத்தி அதிகமா உங்ககிட்ட கான்வர்சேஷன் இருந்ததுமா? கேம் பத்தி தான் நிறைய பேசினாரு. கேம் பத்தி பேசினாரு. அப்புறம் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் இல்லையா அவர் பையனுக்கும் இவருக்கும். சோ கிட்ஸ் எப்படி கொண்டு போலாங்கிறது பேசினாரு. ஒரு சில பர்சனலா கூட எங்க கூட அது கனெக்ட் பண்ணாரு. சோ அவ்வளவு தூரம் அவர் எங்க கிட்ட வந்து அவரை பத்தி சொல்லணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. பட் அவரு ஃப்ரீயா எல்லாமே வந்து எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு.
மோஸ்டா ஃபோக்கஸ் பண்ணது கேம் ரேசிங். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அவரு கூட தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வந்து நம்ம ஏற்கனவே அவரை நிறைய விதமான தோற்றங்கள்ல பாத்திருந்தோம். ஆனா கார் ரேஸ்க்காக எவ்வளவுக்கு எவ்வளவு உருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டயட்ல இருந்து அவரை உருக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த உருவ போட்டோ எல்லாம் வரும்போது நிறைய பேர் ஏஐ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்திருந்தது மேம். நீங்க வந்து இப்போ அவர் எவ்வளவு ரொம்ப ஸ்லிம்மா இருக்காரு, அத வந்து நேர்ல பாத்துருந்தீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணி இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த அவருடைய உடல் அமைப்புகளை பார்க்கும்போது? ரொம்ப ஃபிட்டா தான் இருந்தாருங்க. இப்போ வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது இந்த கார் ரேஸ் பண்றது. நாங்க ஒரு 2 days அந்த ட்ராக்லயே இருந்தோம் இல்லையா, ரேஸ் ட்ராக் கிட்டயே. அந்த சவுண்ட் எல்லாம் வந்து காதுல வந்து போய்கிட்டே இருக்கு. திரும்ப நம்ம வந்து படுக்கும்போது அந்த நாய்ஸ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. கிளியரா நம்ம தூங்க கூட முடியல. சோ ஒரு மென்டலா ரெடியா இருக்கணும், பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். 1 hour ரேஸ். இந்த பிரான்ஸ்ல நடந்தது வந்து ஒரு பிராக்டிஸ் செஷன் மாதிரி. சோ 1 hour ரேஸ் வந்து 1 hour ஃபுல்லா இவரே வந்து டிரைவ் பண்றாரு. மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க, ஒரு half an hour இன்னொருத்தர், half an hour இன்னொருத்தர் மாதிரி. ஆனா இவரு வந்து அந்த கேப்க்கு அப்புறம் வராருன்னு சொன்னேன் இல்லையா, சோ அந்த ரீசன்னால நல்லா இன்னும் டெவலப் ஆகணும், செல்ஃபா வந்து அவரை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஃபுல் 1 hour அவரே தான் வந்து ஓட்டுறாரு. இது போக நீ அடுத்து வரப்போற ரேசஸ் எல்லாம் கேட்கும் போது 10 hours 12 hours ரேசஸ் எல்லாம் கூட இருக்காமா. சோ அப்ப வந்து ஒரு 3 பேர் இல்ல 4 பேர் ஸ்விட்ச் ஆயிருப்பாங்க போல இருக்கு. ஆனா இதுல வந்து டோட்டலா அவர் தான் ஓட்டுனாரு. அவரு டயட்டுக்காக என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறாரு மேம்? ஏன்னா நீங்க 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்னாதான் சாப்பிட்டீங்க. சோ அவருடைய அந்த ஃபுட் ஹேபிட்ட அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் பார்க்க முடிஞ்சிருக்கும் இல்லையா? அது பெருசா எதுவும் தெரியலங்க. அங்க வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. சோ அவர் காஃபி குடிச்சாரு. அது போக வந்து எல்லாரும் அங்க வாங்கி வச்சிருந்தோம், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் எடுத்துக்கல. இவன் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டதுக்கு சரின்னு ஒரே ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் உனக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாரு. எப்பயுமே மேட்ச் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருமே வந்து அஜித் சார் எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி ஷாலினி மேமையுமே எதிர்பார்ப்போம். நிறைய பேர் வந்து நான் அதிகமா கேள்விப்பட்டது வந்து ஷாலினி மேமும் வருவாங்க பிரான்ஸ்க்கு, அடிக்கடிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் மேம். அன்னைக்கு வந்திருந்தாங்களா ஷாலினி மேம்? அவங்கள நீங்க பாத்திருந்தீங்களா? ஏன்னா அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியல, அதுக்காக கேக்குறேன் மேம். அந்த ஈவெண்ட்டுக்கு மேம் வரலைங்க. நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சோ சார் மேம் வரலையா, ஏன்னா துபாயில வந்திருந்தாங்க இல்லையா, அதனால நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுமா. சோ அவங்க அந்த ரேஸ முடிக்கிற வரைக்குமே வந்து மேம்க்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போல. சோ அவரு ஓட்டி எல்லாம் செட்டில் ஆகி மறுபடியும் ஒரு இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நமக்கே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா தான் வந்து பாக்குறதுக்கு. சோ மேம்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்குமா. அதனால இந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு. சோ எல்லா ஈவெண்ட்டுக்குமே போவாங்களான்னு தெரியல, அந்த பயம் இருக்கும் இல்லையா. சோ அவங்க ஒரு சில ஈவெண்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ரேசிங் ஈவெண்ட்ஸ்க்கு ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் மேம். நம்ம ஒரு இடத்துக்கு விசிட் பண்றோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. நீங்க வந்து இந்த இடத்துக்கு போய் நம்ம அஜித் சாரை பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். அந்த இடத்துக்கும் போயிருந்தீங்க. நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அங்க அஜித் சாரை பார்க்கும் போதா இருக்கட்டும், அவர்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாமாங்க, நாங்க சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது யூரோப் இல்லையா, சோ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ரூல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறது தெரியாது. அதனால எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் போனோம். சரி அவரை பார்க்க முடியலனாலும் ரேசிங் பார்த்துட்டு இந்த கார் அவர் உள்ள இருப்பாரு இல்ல, சோ அது ஓட்டுறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு மெயினா இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் போனோம். பட் அப்படியே டோட்டலா வந்து அவரை பார்த்தது, அவரு கூட உட்கார்ந்து எங்க டேபிள்ல ஜாயின் பண்ணது, மறுபடியும் ஈவினிங் போய் திரும்ப அவரு கூட நின்று பார்த்தது, திரும்ப அடுத்த நாள் அப்படின்னு அடிக்கடி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் டே கிளம்பி வரும்போது மனசே இல்ல, பயங்கர மழை. அதனால கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, நிறைய கிட்ஸ் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியலங்க. வர்றதுக்கே கஷ்டமா இருந்தது. அவர் கூடயே இருக்கலாம், அவருக்கு சப்போர்ட். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் யாருமே அங்க இல்ல, மேனேஜர் மட்டும் தான் இருந்தாரு. சோ கூடயே இருந்து அவரை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி வரக்கே மனசு இல்லாம திரும்பி வந்தோம்.
பயங்கரமான ஒரு ஃபீலா தான் இருந்தது இந்த 2 days. கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்கள் பேசிருந்தீங்க உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி. காலையில இருந்து ரொம்ப பிஸின்னு நினைக்கிறேன் நீங்க. எனக்கு வந்து இந்த டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா வந்து பேசுறேன் அப்படின்ட்டு நம்ம தம்பி கூட வந்து ரொம்ப அழகா பேசியிருந்தீங்க. முக்கியமா வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ண அந்த வீடியோ அமைஞ்சிருந்தது. நீங்களுமே வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு 2000-3000 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகா ஸ்வீட்டா வந்து ரிப்ளையுமே பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், ஆதனுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஓகே. அண்ட் நான் மீடியா முன்னாடி வந்தது கிடையாது. ஸோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அதான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தேன்னா யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். ஸோ என்ன சென்ஸ்ல சொல்றேன் அப்படிங்கிறது என்னோட வேர்ட்ஸ்ல வேணா அதாவது மாறி இருக்கலாம். ஸோ அதான் ரொம்ப தேங்க்ஸ்.